வர்தமா நதி அணை பற்றி தெரியுமா? இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. கொடைக்கானல் வட்டத்தில் வடக்கவுஞ்சி மலை கிராமத்தின் கிழக்கு பகுதியில் பொய்யாவெளி பகுதியில் இருந்தும் வடக்கவுஞ்சி மலை கிராமத்தின் வடப்பகுதியில் உள்ள மேல்பள்ளம் பகுதியிலும் உருவாகும் 2 ஓடைகள் இணைஞ்சு ஒரு கூட்டாராக மாறி ஒரு நதியாகி மேற்கு நோக்கி ஒரு 19 கிலோமீட்டர் தூரம் ஓடி வரதாப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல சவரி குன்றுக்கும் தட்டப்பாறைக்கும் இடையில வர்தமா நதியின் குறுக்க இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த நதி கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து தோன்றி கீழ்ப்பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு முக்கியமான நீராதாரமாக இது செயல்படுது. வர்தமா நதி அணை 1978ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையின் முக்கிய நோக்கம் என்னன்னா, பாசன வசதி, குடிநீர் தேவை, நிலத்தடி நீர் மேம்பாடு. இந்த அணை பழனி, ஆயக்குடி, பாலசமுத்திரம் போன்ற எல்லா பகுதிகளில் இருக்கிற 4325 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி தருது. இந்த அணையிலிருந்து வரும் நீர் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த அணை பகுதி இயற்கை அழகோட ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்குது. மழை காலத்தில் தண்ணீர் நிறைஞ்சு இருக்கும்போது இந்த இடம் சூப்பர் பிக்னிக் ஸ்பாட்டாக மாறிடும். அதனால தான் எல்லா ஊரில் இருந்தும் இந்த இடத்துக்கு நிறையா பேர் வர்றாங்க. மொத்தமாக சொல்லணுன்னா, வர்தமா நதி அணை ஒரு அணை மட்டும் இல்லை, விவசாயிகளின் வாழ்வு, மக்களுக்கு குடிநீர், இயற்கை ரசிக்க ஒரு சூப்பரான இடம். இந்த 3ஐயும் ஒரே இடத்துல தர ஒரு முக்கியமான கட்டமைப்பு. பழனி கொடைக்கானல் ரூட்டில் பயணம் பண்ணுறீங்கன்னா இந்த வர்தமா நதி அணைக்கு ஒரு ஸ்மால் டூர் ஒர்த்தாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.